சொல்லணும் அப்படின்னா இவரோட ஒரே ஒரு சாதனையை சொல்லிடுறேன். என்னன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ பாகிஸ்தான்ல கமாண்ட் கொடுக்கறதுக்கு அவர் ஆள் மிஸ்ஸிங்கா அந்த டைம்ல. அதாவது இந்தியா வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பாகிஸ்தான் அடிக்கடிக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா? இந்தியா தரப்பில் வந்து 3 ரஃபேல் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம், ஷாட் டவுன் பண்ணிட்டோம். இவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் ரஃபேல் எது வேணாலும் எழுந்துக்கலாம், ஆனால் நாங்கள் டார்கெட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். நீங்கள் அந்த லாஞ்சிடியூட் லேட்டிடியூட்ல எடுத்து அந்த மேப் எல்லாம் பாருங்கள். பாகிஸ்தானோட நியூக்ளியர் ரியாக்டர் இருக்க இடத்தையே நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம ப்ரூஃப் வச்சுருக்கோம். பட் இவங்க இந்த ப்ரூஃபும் மக்கள் இடத்துல காட்டல. ஆனால் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பயங்கரமாக இந்தியாவை வந்து பண்ணிட்டோம், அவங்க வந்து எங்களால் தாக்கு பிடிக்கவே முடியல அப்படின்றது தான் பாகிஸ்தான் பீப்புளை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவல் என்னன்னா, இவங்களால 4 நாள் மேலே சர்வைவ் பண்ண முடியல. சர்வைவ் பண்ண முடியாமல் அங்கேருந்து பேசி இங்கேருந்து பேசி அங்கே கொண்டு அதுக்கப்புறம் இல்லை இந்தியா சரி ஓகே பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டதுனால தான் பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க.